மக்களே, சிந்து பைரவியின் யுப்ரமும் ஆறுமுகம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பைரவி, சரியான நேரத்தில் நீ என் தங்கச்சி காயத்ரியை போயிட்டு காப்பாற்றின. நீ மட்டும் காப்பாற்றாத இருந்திருந்தா அங்கே காயத்ரி என்ன ஆயிருப்பான்னு தெரியலன்றாங்க ஆறுமுகம். அதெல்லாம் நினச்சி நீ கவலையப்படாத, நான் பார்த்துக்கிறேன்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பைரவின்றாங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்காக இந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்குன்றாங்க. இங்கே பாரு, உங்கள் வீட்டுக்காக எப்போவும் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பேன். ஆனால் தேவையில்லாத நீ இதுவே அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோயேன், நடக்கிறது வேறையாக இருக்கும். அதனால ஒழுங்காக எப்படி இருக்கணுமோ அப்படி நடந்துக்கோன்றாங்க. அதை விட்டு சும்மா தேவையில்லாத இப்படியெல்லாம் இருந்தால் இவ கண்டிப்பாக மனசு மாறிவிட மட்டும் நினைக்காதுன்றாங்க. ஐயோ, என்ன நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கன்றாங்க. ஆனால் பைரவியும் என் குடும்பத்து மேலே இந்த அளவுக்கு பாசத்தையும் அன்பையும் காட்டுறேன், அந்த பாசத்தையே கொஞ்சம் ஏன் மேலே காட்டலாம்ல, உன் மேலே நான் எதுக்கு காட்டணும் சொல்லுன்றாங்க. இங்கே பார், உன் மேலே காட்ட முடியாது சரியா, ஒழுங்காக எப்படி இருக்கணுமோ அப்படி அதை விட்டுட்டு தேவையில்லாமல் என்கிட்ட அது இதுன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்காதுன்றாங்க. பைரவியுடைய மனசை எப்படியாச்சும் மாற்றணும்னு இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் சிந்து சிவாவை அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சிவாவுடைய மனசை மாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் சந்தேகமாக இருந்துட்டு இருக்கு மகாவுக்கு. ஒருவேளை சிந்து போயிருப்பாளான்னு யோசிக்கிறாங்க. அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க மகா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.